இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் மீன் குழம்பு. அதுக்கு தேவையான மீன், இந்த மீனோட பேர் வந்து ஊரா மீன். தேவையான புளி, தேவையான அளவு மிளகாத்தூள், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் ஒரு மிளகு, 3 பச்சை மிளகாய், 2 வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ணலாம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும், புளியை ஊற வச்சிடணும். புளியை ஊற வச்சாச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு வெங்காயம் மட்டும் நம்ம அரைக்கணும். வெங்காயமும் இஞ்சி பூண்டு, ஒரு 10 மிளகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 10 மிளகு, இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சாச்சு. இந்த லெவலுக்கு அரைச்சா போதும், ரொம்ப பேஸ்ட் மாதிரி தேவையில்லை. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு பாத்திரம் வச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிப்போம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. வெந்தயம் மட்டும் போடணும். இப்போது கருவேப்பிலை, இப்போ பச்சை மிளகாய் போடும். இப்போ தக்காளி, சமைச்சதே மோசமாக இருக்குது. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த அரைச்ச வெங்காயம் இதை அதில் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு இருக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்க்கணும். தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுங்க. அதை நல்லா அப்படியே கலரி விட்டு, இப்போ நம்ம புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடணும். இப்போது தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்த பிறகு தான் நம்ம மீனை போடணும். இப்போ நம்ம இதை மூடிடணும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம மீனை போட்டுடலாம். மீனெல்லாம் போட்டாச்சு. இப்போது சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும், போதும். அதுக்கு மேலே தேவையில்லை. 2 நிமிஷத்துலேயே மீன் வெந்துடும். அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி சாப்பிட்றலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெரிய லைக் கொடுங்க. நன்றி.